ஆதிரா ஜங்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இதுவரைக்கும் தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு என்னுடைய நன்றிகள். கேரளாவில் ஓணம் ஃபெஸ்டிவலில் ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட்டு தான் இலையடை. இதை தான் நாம் இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சாஃப்டான ஸ்வீட்டுங்க. இதை செய்கிறதுக்கு 150 கிராம் அளவு வெல்லத்தை தட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு அரை டம்ளர் அளவு சாதாரண தண்ணி ஊற்றியிருக்கேன், பச்சை தண்ணி ஊற்றிருக்கேன். அது நல்லா கொதித்து கரைஞ்சி வரவும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுறணுங்க. இப்போது நாம் இலை ரெடி பண்ண போகிறோம். வாழை இலை வாங்கியிருக்கேன். அந்த இலையை இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி இந்த மாதிரி இலைகளை நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம இலையை வாட்ட போகிறோம். இலையை வாட்டினா தான் அடை மடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இலை கிளியாமல் இருக்கும். அதனால் இலையை முன்னாடி பின்னாடி 2 பக்கமும் திருப்பி போட்டு வாட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இலையோட சூடு கொஞ்சம் குறையட்டும். நாம் ஆற வச்சுருக்க வெள்ளைப்பாகை இப்போ ஒரு கிண்ணத்தில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் மண் எதுவும் இல்லாமல் நம்மளுக்கு சுத்தமான வெள்ளைப்பாகு கிடைக்கும். அதை திரும்பவும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம காய்ச்ச போகிறோம். ஸோ அதோட ஒரு ஸ்பூன் அளவு இல்லை ஒரு டீஸ்பூன் அளவு கூட நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அதை அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சுங்க. வெள்ளைப்பாகு நல்லா கொதித்து வரும்போது அதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவு சுக்குத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். இப்போது ஒரு கிண்ணம் அளவு துருவின தேங்காய் பூ அதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த வெள்ளைப்பாகும் தேங்காயும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டு கிளறி விடுங்க. இப்போது அந்த வெள்ளைப்பாகில் இருக்க நீர் சத்து அந்த தேங்காவோடு சேர்ந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கிளறிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாங்க. இப்போது வாட்டின இலையை நாம் அறுக்க போகிறோம். ஸோ அந்த தண்டை அறுத்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு தண்டுகளெல்லாம் கொஞ்சம் நம்ம எடுத்து பத்திரமா வச்சுக்கணும். இலையை நம்ம ஏற்கனவே நல்லா வாட்டிட்டோம். இப்போ இலையை சுத்தம் செய்ய போகிறோம். அதை கழுவ தேவையில்லை. அதுக்கு பதிலாக ஒரு நல்ல காட்டன் துணி, சுத்தமான துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டுருங்க. ரொம்ப தூசியாக இருந்தால் மட்டும் லைட்டாக ஈரம் வச்சு தொடச்சி விடுங்க. இப்போ ஏற்கனவே இலையை வாட்டிட்டனால இப்போ தொடச்சோன்னா நம்ம இலை கிளியாது. அதுக்கு தான் நம்ம வாட்டுறது. இப்போ இந்த தண்டுகளை இட்லி தட்டு அளவுக்கு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப நீளமாக இருந்தால் இட்லி தட்டு தூக்கி உள்ளே வைக்கும் போது அந்த தண்டு பாத்திரத்தில் தட்டும். இப்போது நான் ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு, வறுத்து திரித்து சலித்த பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதோட ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கிறேன். இதை ஹேண்ட் விஸ்கால் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இந்த கலந்த மாவோட நாம் நார்மலாக, அதாவது ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பச்சை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். இப்போ ஒரு கப் நான் மாவு எடுத்தனால ஒரு கப் ஃபுல்லாகவே நான் ஊற்றி கிளறிடுவேன். அது போக 2வது கப் எடுக்கும் போது நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஏன்னா ஒவ்வொரு மாவும் வித்தியாசப்படும். நீங்கள் பச்சரிசியை ஊற வச்சும் அதை அரைச்சி இப்படி டைரெக்டாக மாவாக்கிக்கலாம். அரைக்கும் போது கொஞ்சம் உப்பும் நெய்யும் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கடையில் வாங்குகிற மாவை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ மாவு வித்தியாசப்படுறனால கொஞ்சம் கரைக்கிற தண்ணியும் அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசப்படும். அதாவது அந்த திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி வித்தியாசப்படும். ஸோ 2வது கப் ஊற்றும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக செஞ்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டான டிஷ் உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ பாருங்கள், இந்த ஹேண்ட் விஸ்கில் இருக்கிறதெல்லாம் நல்லா தட்டி விட்டு எடுத்துட்டு நீங்கள் அந்த ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கிளறிக்கோங்க. இந்த மாவு இட்லி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்துச்சுன்னா இலையில நிற்காது. ஸோ இதை நல்லா கரைச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுத்து ஊற்றினீங்கன்னா பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க மாவை. இப்போது இந்த மாவை நம்ம இலையில் வச்சு தேய்க்க போகிறோம். ஸோ ஒரு கரண்டி மாவு, அந்த இலையோட சைஸுக்கு தக்க நான் சின்ன கரண்டி தான் போட்டிருக்கேன். ஸோ ஒரு அரை கரண்டி போல் தான் ஊற்றியிருக்கேன். ஊற்றிட்டு நீங்கள் தேய்ச்சி பாருங்கள். இதுவே போதுமானதாக இருந்தால் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒன்று போல் தேய்ச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப ஓரம் வரைக்கும் போகாதீங்க. ஏன்னா நம்ம மடிக்கணும். இலையை எப்படின்னா நீங்கள் அந்த தண்டு பகுதியை வெட்டி எடுத்தீங்க இல்லையா, அந்த பகுதியை தான் எடுத்து போட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் மடிக்கணும்.
ஸோ இப்போ வந்து ஒரு பக்கமாக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பூரணத்தை ஒரு பக்கமாக அந்த மாவு மேலே நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு அதை ரொம்ப கிளற வேணாம். இப்போ நான் சொன்னபடி இலையை இந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்து எடுத்து மடிச்சுட்டு மெதுவாக அதை வந்து ஓரங்களை அழுத்தி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட மாவு இருக்கிற வரைக்கும் நீங்கள் எத்தனை அடை வேணாலும் ரெடி பண்ணலாம். உங்களுக்கு தாராளமாக 10 அடை வரைக்கும் கிடைக்கும். இப்போ மாவை தேய்ச்சிட்டு ஒரு பக்கமாக பூரணத்தை வந்து ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு தண்டை கிழிச்ச அந்த பகுதியை வந்து எடுத்து அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கு நீங்கள் மடித்து விடணும். இப்போ இட்லி சட்டியில் நல்லா தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போது வாழை இலையோட ஓரங்களை இந்த மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. 2 பக்கம் ஓரமும் மெதுவாக மடித்து விட்டுட்டு முன் பக்கத்தை மேலே கூடி இல்லை அடியில் கூடி உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ மாவு வெளியே வராதபடி மடித்து விட்டுக்கோங்க. நான் அடியில் கூடி மடித்து விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாவை அந்த இலையையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை மெதுவாக ஓரங்களை நல்லா மடித்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் மெதுவாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக வந்துடுங்க. இப்போ இதையெல்லாம் ஒவ்வொன்றா இட்லி தட்டில் எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி எடுத்து வைக்கும் போது இந்த குச்சிகளை வந்து நீங்கள் அடுக்கி வச்சுட்டு அது மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும் இலை. இல்லைன்னா அந்த குழிக்கு ஏற்ற மாதிரி அப்படியே உள்ளே வந்து விழுந்துச்சுன்னா மாவெல்லாம் வெளியே வந்துடும். அதுக்காக தான் அந்த குச்செல்லாம் ஒன்று போல் கட் பண்ணி வைக்க சொன்னேன். இப்போ இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வச்சு அவிச்சாச்சு. பாருங்கள், இலையோட கலரே நல்லா மாறி இருக்குது, நல்லா வெந்து வந்திருக்கு. மேக்ஸிமம் 10 நிமிஷம் தாங்க, இல்லாட்டி 15 நிமிஷம். முதல்ல வந்து நீங்கள் இட்லி சட்டியில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிடணும். வச்சுட்டு கரெக்டாக மாவை ரெடி பண்ணி இலையை மடித்து உடனே எடுத்து வச்சு அவிச்சிடணுங்க. இல்லாட்டி மாவு வெளியே வர ஆரம்பிச்சிடும். மாதிரி ஒவ்வொரு இலை அடையும் எடுத்து நீங்கள் சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆறின உடனே ஒரு தட்டில் வச்சு ஆற விடுங்க. இப்போ பாருங்கள், நான் அந்த இலையை வந்து சூடாக இருக்கும் போதே மெதுவாக பிரிக்கிறேன். பாருங்கள், இலை வந்து நல்லா வெந்துருச்சு. அந்த இலையோட ஸ்மெல்லும் இந்த அடையில் அப்படியே இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை வந்து மெதுவாக அப்படியே எடுங்க. உங்களுக்கு பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. நம்ம ஆயில் எதுவுமே அப்ளை பண்ணலை இலையில. ஆனால் பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டான இலையடை நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வாயில் வச்ச உடனே கரையிற அளவுக்கு இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கொழுக்கட்டை மாவு மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணால் கூட நம்ம கொழுக்கட்டை மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மாவை காய்ச்சி தோசை பதத்தில் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டான இலையடை கிடைக்கும். ஸோ இதை மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியோடு சந்திப்போம்.